ஸோ ஃபீட்பேக் ஆம்ப்ளிஃபயர்ன்ற கான்செப்ட் எடுத்துக்கலாம். ஃபீட்பேக் அப்படிங்கிற கான்செப்ட் பற்றி சொல்லிடுறேன். தென் ஆம்ப்ளிஃபயர் சர்க்யூட் எப்படி பண்ணுறதுன்னு தெரியும். ஃபீட்பேக் ஆம்ப்ளிஃபயர்ஸ். ஃபீட்பேக் அப்படின்னா a part of the output energy is brought back into the input side and along with the regular input signal this part is also given so that the output of the feedback amplifier has got some special characteristics like distortion குறையிறதுலேருந்து எல்லாமே. அதை பற்றி அப்புறமா லிஸ்ட் பண்ணலாம். பேசிக்காக இது எப்படி பண்ண போகிறோம் பிரின்சிபல் பற்றி நான் சொல்லி தந்துடுறேன். ஸோ பிரின்சிபல் ஆஃப் ஃபீட்பேக் ஆம்ப்ளிஃபயர்னு வரும்பொழுது ஒரு நம்ம சர்க்கியூட் சிம்பிள்னு ஒன்று போடும்பொழுது ஆம்ப்ளிஃபயருக்கு சர்க்கியூட் சிம்பிள் இப்படி போடுவோம். இப்படி போடலாம் ஆம்ப்ளிஃபயரை. இந்த ட்ரையாங்கிள் போடுறது ஏன்னு போடுறது ஆம்ப்ளிஃபயர் குறிக்கும். அதில் சிம்பிளி இப்படியும் போடலாம். ஓகே. ஸோ திஸ் இஸ் த சர்க்கியூட் சிம்பிள் ஃபார் ஆம்ப்ளிஃபயர்ஸ். ஒரு புக்கில் இப்படி போட்டிருக்க பிளாக் டயக்ராமாக போட்டிருக்காங்க. நான் வந்து இது யூஸ் பண்ணுறது பெட்டராக இருக்குன்னு பண்ணுறேன். ஸோ ஹவு டு வி டூ தி ஃபீட்பேக் ஐடியா இஸ் திஸ். திஸ் இஸ் த ஆம்ப்ளிஃபயர் எக்ஸிஸ்டிங், ரைட்? It has got a input side VI ன்னு ஒன்று இருக்க போகிறது. ஒரு VI ன்னு ஒரு வோல்டேஜ் இருக்கும். அவுட்புட்டில் V0ன்னு வரும். ஸோ இமீடியட்டாக நான் என்ன பண்ணுறேன், இந்த AV அப்படிங்கிறத V0/VI வோல்டேஜ் கெயின்னு சொன்னோம் இல்லையா, V0/VI. திஸ் இஸ் கால்டு ஓப்பன் லூப் கெயின்னு பேர் இருக்கு. இப்போ நம்ம ஃபீட்பேக்னு வந்ததால we have to define this fellow a different way. That is ஃபீட்பேக் இல்லாத போது ஃபீட்பேக்குங்கிற கான்செப்ட் ஏதாவது இன்ட்ரடியூஸ் பண்ணா போது, நெட்வொர்க் எதுவும் இன்ட்ரடியூஸ் பண்ணா போது இந்த ஆம்ப்ளிஃபயருடைய ஒரிஜினல் கெயின் வோல்டேஜ் கெயின் இஸ் கால்டு ஓப்பன் லூப் வோல்டேஜ் கெயின் ஆர் சிம்பிளி ஓப்பன் லூப் கெயின். இப்போ நம்ம ஃபீட்பேக் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறோம், அவுட்புட்டில் ஒரு பார்ட் எடுத்துக்க போகிறோம். ஸோ யூஸ்வலாக ரெண்டு விதமாக வரைவாங்க. இதை இப்படி போட்டால் இந்த டாட்லாம் வச்சா கனெக்ஷன் இருக்குன்னு அர்த்தம். ஒரு லைன் இன்னொரு லைன் கிராஸ் பண்ணி போகும்போது டாட் இல்லைன்னா கனெக்ஷன் இல்லைன்னு அர்த்தம். அப்படி போடுவாங்க. அல்லது இப்படியும் போடுவாங்க, அதாவது ஜம்ப் பண்ணி போடுற மாதிரியும் போடுவாங்க. நீங்கள் எப்படி வேணால் பண்ணலாம். ஜம்ப் பண்ணுறதுனா அங்கே கனெக்ஷன் இல்லை, இங்கே தான் கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு அர்த்தம். வி நீட் வாட் இஸ் கால்ட் எ ஃபீட்பேக் நெட்வொர்க். ஸோ FBNன்னா என்ன, ஃபீட்பேக்குங்கிறது ஒரே வார்த்தை. ஃபீட்பேக்குன்னு ரெண்டு வார்த்தையும் எழுதக்கூடாது. ஃபீட்பேக் இல்லை, ஃபீட்பேக் நெட்வொர்க் விச் இஸ் நத்திங் பட் passive components ன்னு சொன்னேன். ஸோ வி கிவ் ஃபீட்பேக் நெட்வொர்க். தென் அந்த ஃபீட்பேக் நெட்வொர்க்லேருந்து இந்த V0 கொடுத்துட போகிறோம் இல்லையா, V0 கொடுத்துட்றோம். ஃபீட்பேக் நெட்வொர்க்லேருந்து ஒரு பார்ட் எடுத்துக்கிறேன். பார்ட்னா ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் பீட்டா அப்படிங்கிறது இஸ் த சிம்பிள் யூஸ்ட். நீங்கள் அந்த கரண்ட் கெயினோட பீட்டா டிரான்சிஸ்டரோட இது மிக்ஸ் பண்ணி குழப்பிக்க கூடாது. ஃபீட்பேக் ஆம்ப்ளிஃபயரில் பீட்டாங்கிற சிம்பிள் வந்ததுன்னா அது அட் இம்ப்ளைஸ் ஃபீட்பேக் ரேஷியோ அப்படின்னு பேர். அதாவது இப்போ VFங்கிறது ஃபீட்பேக் வோல்டேஜ் அப்படின்னு எடுத்துட்டா, ஃபீட்பேக் வோல்டேஜ் எடுத்துட்டா the feedback voltage will be some beta fraction times V0 இருக்கும். இதுதான் நம்ம பண்றது. புரியுறதா? So this is called feedback ratio. So this fellow will be containing V0 beta times V0 rather, that is given to this input side. ஸோ இந்த ஜம்ப் சரி, இந்த ஜம்ப் போடுறேன், ஜம்ப் மாதிரியே போட்டுறேன். இது இங்கே போகிறது. தென் திஸ் இஸ் கனெக்டட் டு திஸ். நோ VI இஸ் ஆல்ரெடி தேர். ஒன்ஸ் யூ டூ திஸ் தி இன்புட் இஸ் பிகம் நோ VI டேஷ் இன்ஃபேக்ட். ஸோ VI டேஷ் வந்து இப்போ அவுட்புட்டு மாறிடும். அவுட்புட் பேர் இப்போ V0 டேஷ்னு சொல்லணும். ஸோ இந்த ஃபீட்பேக் நெட்வொர்க் நம்ம கொடுத்த உடனே இந்த இன்புட்டு மாறி ஆச்சு, அவுட்புட்டு மாறி இருக்கு. ஸோ இப்போ இது என்ன ஆகிடும், அது V0 டேஷ் இஸ் த அவுட்புட். V0 dash உடைய ஒரு fraction, beta fraction தான் நம்ம இன்புட்ல கொடுக்கிறோம். So the input VI dash is now VI plus beta V0 dash. ப்ளஸ்ஸா அப்படின்னா என்னன்னு கொஞ்சம் பாரு. நம்ம நார்மலாக என்ன பண்ணிப்போம், ஆட் பண்ணிக்கணும் அப்படின்னு தானே சொல்கிறோம். ஸோ ஆட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறதோட அர்த்தம் ப்ளஸ். பட் இது ப்ளஸ்ஸாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படின்னா என்னன்னு புரியுறதா? அதாவது இந்த ப்ளஸ் மைனஸ் இருக்க முடியும் அப்படின்னா என்னன்னு புரியுதுன்னா, ஒரு நார்மலாக ஆம்ப்ளிஃபயர் நம்ம எடுக்கும்போது இது VI இது V0 எழுதும் பொழுது ரிமெம்பர் தட் V0 இஸ் அவுட் ஆஃப் ஃபேஸ் வித் பை பை ரேடியன் ஆர் 180 degrees with respect to VI. இது படிச்சோம்ல நம்ம, ஞாபகம் இருக்கா? அவுட்புட் இஸ் ஆல்வேஸ் அவுட் ஆஃப் ஃபேஸ் பை 180 degrees with respect to
ஸோ இந்த கணக்கில் வரும்பொழுது தான் நம்ம என்ன சொல்கிறோம், வி நாட்டுங்கிறது நெகட்டிவாக எழுதுவோம் இல்லையா. இந்த வி நாட்டுங்கிறது என்ன சொல்லுவோம், நெகட்டிவ் வோல்டேஜ், விஐங்கிறது பாசிட்டிவ் வோல்டேஜாக இருக்கும் பொழுது, எப்போ விஐ பாசிட்டிவாக வேரி ஆகும்போது வி நாட் என்ன ஆகிடும், நெகட்டிவாக வேரி ஆகிட்டு இருக்கும். இது நெகட்டிவாக வரும்போது இது பாசிட்டிவாக வேரி ஆகும் அப்படி பார்த்தோமே. ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ல தான் ப்ளஸ் மைனஸ் பற்றி சொல்லிட்டு இருக்கேன். ஸோ therefore there is a possibility of minus also plus also there. அதாவது ஃபீட்பேக் நெட்வொர்க் என்ன பண்ணும், இந்த வரக்கூடிய அவுட்புட் வோல்டேஜ் நெகட்டிவ் அப்படியே கொடுத்துடலாம், அல்லது அது என்ன பண்ணும், இன்னொரு 180 டிகிரிஸ் ஆட் பண்ணி 180 plus 180 it will become 360 degrees or 2 pi radians வந்ததுன்னா இன் ஃபேஸாகவும் பண்ண முடியும். இன் ஃபேஸ் அப்படின்னா ப்ளஸ் வரப்போகுது, மைனஸ்னா அவுட் ஆஃப் ஃபேஸ் பை 180 டிகிரி. ஸோ ப்ளஸ் இருக்கலாம் மைனஸும் இருக்கலாம். அப்போ இந்த மாதிரி நம்ம கொடுக்குறோம் இல்லையா, இந்த பீட்டா ஃபேக்ஷன் எடுத்து நீங்கள் திருப்பி அனுப்புகிறோம், ப்ளஸ் சைன் இருந்ததுன்னா இட் இண்டிகேட்ஸ் திஸ் தட் இட் இஸ் கால்ட் பாசிட்டிவ் ஃபீட்பேக் அப்படின்னு பேர் இதுக்கு. இந்த பாசிட்டிவ் ஃபீட்பேக்னால என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டால், திஸ் இம்ப்ளைஸ் த கெயின் இன் வோல்டேஜ் இஸ் மோர் தேன் ஏவி. ஸோ ஏவிஎஃப்னு வச்சுக்கலாம். எதை கெயினை, ஃபீட்பேக் ஆம்பிளிஃபையரோட கெயினை ஏவிஎஃப்னு எழுதலாம். AVF is called gain, voltage gain with feedback. இதுக்கு வந்து closed loop gain னு சொல்லுவாங்க. அங்க எப்படி open loop gain னு சொன்ன மாதிரி இதுக்கு closed loop gain னு சொல்லுவாங்க. அப்போ AVF will be greater than AV. எப்போ பாசிட்டிவ் ஃபீட்பேக்காக இருந்தா, அதாவது இது பாசிட்டிவ் டைமாக இருந்ததுன்னா இந்த இடத்துல அதே மாதிரி டெரைவ் பண்ண போகிறோம், எப்படியும் கவலைப்பட வேண்டாம். It is called regenerative feedback. Regenerative அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுறோம் அவுட்புட்டை அப்படின்னு அர்த்தம். ஃபீட்பேக்குடைய கெயின் வந்து ஃபீட்பேக்னால அதிகமாகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ இட் இஸ் கால்ட் ரீஜெனரேட்டிவ் ஃபீட்பேக். சப்போஸ் இந்த மைனஸ் சைன் நான் யூஸ் பண்ணி, அதாவது இங்கே இருக்கிற 180 டிகிரிஸ் அப்படியே இந்த ஃபேஸை மாற்றாமல் அப்படியே நான் கொடுக்க போறேன்னா இது இன்புட் என்ன ஆகிடும், மைனஸ் ஆகிடும். அப்போ மைனஸ் சைன் இண்டிகேட்ஸ் இட் இஸ் அ நெகட்டிவ் ஃபீட்பேக்னு பேர் இதுக்கு. It indicates that the gain is going to be less than the open loop gain. AVF will be less than AV. அதை நம்ம இப்போ டெரைவ் பண்ண போகிறோம் சொன்னேன். இதுக்கு பேர் டீஜெனரேட்டிவ். டீஜெனரேட்டிவ்னா ரெடியூஸ் ஆகிறதுக்கு பேர் டீஜெனரேஷன் சொல்லுவோம். டீஜெனரேட்டிவ் ஃபீட்பேக்னு பேர். இது எப்படி நம்ம இப்போ ரெடியூஸ் ஆகுது இன்க்ரீஸ் ஆகுதுங்கிறத பார்க்கலாமா? சப்போஸ் ஐ டேக் the first the positive feedback or regenerative feedback எடுத்துக்கிறேன், which means regenerative அப்படின்னா இந்த ப்ளஸ் சைனை யூஸ் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு அர்த்தம் ஆகுது இல்லையா. ஸோ VI dash will become VI plus beta V naught dash. Okay. So what is now the new V naught, the output? So the new V naught output V naught dash is this fellow will do the same amplification AV times the input. So the new input is AV times VI dash, which is AV times VI plus beta V naught dash. So இந்த இடத்துல இப்போ V naught dash leftல இருக்கு, V naught dash rightல இருக்கு. So take it to one side. அப்போ இது AV beta V naught dash left hand side கொண்டு போறேன். அப்போ V naught dash காமனா எடுத்துட்டா left hand sideல 1, இது ஏவி பீட்டா வி நாட் டேஷ் இந்த பக்கம் வரும்போது மைனஸ் ஆகிடும். ஸோ ஏவி பீட்டா அப்படின்னு வரும், தெரியுறதா? வி நாட் டேஷ் காமனாக எடுத்தேன்னா தட் இஸ் ஈக்குவல் டு ஏவி டைம்ஸ் விஐ. நோ திஸ் ரிலேஷன்ஷிப் இந்த ப்ளஸ் வச்சுட்டு பண்ணியிருக்கோம். அப்போ இங்கே 1 மைனஸ்னு வரும், புரியுறதா? இங்கே ப்ளஸ் இருந்தால் 1 மைனஸ்னு வரும். அப்போ இதுலேருந்து நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ரிலேஷன்ஷிப் முக்கியமான ரிலேஷன்ஷிப் இது வச்சுக்கலாம். இதுலேருந்து ஐ எம் கோயிங் டு டிஃபைன் த நியூ voltage gain which is called closed loop voltage gain or voltage gain with feedback as V naught dash by இது என்னது VI இல்லையா, V naught dash by VI. So that is V naught dash by VI ங்கிறப்ப என்ன வரும், this will become AV by 1 minus AV beta. தெரியுதா? AV ங்கிறது without feedback. So this is open loop gain without feedback அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். With feedback the gain has changed to AV by original without feedback divided by 1 minus beta is a fraction beta AV ன்னு வரும்.
புரியா 1 மைனஸ் வந்திருக்கு. இப்போ இந்த இடத்துல இந்த 1 மைனஸ் இந்த ஏவி பீட்டா இந்த ஃபேக்டர் லெஸ் தேன் 1 மைனஸ்னு இருக்கு இல்லையா, லெஸ் தேன் 1னா என்ன ஆகும்? லெஸ் தேன் 1 தானே இருக்கும், 1 மைனஸ் இல்லை. அப்போ ஏவிஎஃப் இஸ் கிரேட்டர் தேன் ஏவி. புரியுறதா? இந்த கேஸில் அதான் நான் சொன்னேன், பாசிட்டிவ் ஃபீட்பேக்காக இருந்தால் தி feedback gain with feedback will be greater than the open loop gain. எப்படின்னு புரிஞ்சுதா? 1 மைனஸ் ஏவி பீட்டான்னு வந்திருக்கு. ஸோ டீஜெனரேட்டிவ் ஃபீட்பேக்காக இருந்ததுன்னா என்ன ஆகணும்? 1 ப்ளஸ்ன்னு வருமா? எஸ். எப்படின்னு பார்க்கலாமா? ஸோ செகண்டுக்கு இப்போ நான் பண்ண போகிறேன் டீஜெனரேட்டிவ் ஃபீட்பேக், தட் இஸ் நெகட்டிவ் ஃபீட்பேக்காக இருந்தால் இந்த டெரிவேஷன் புரிஞ்சுதா? இதில் அப்படியே நான் சேஞ்ச் பண்ணிட்டே வருவேன். என்ன இது ரீஜெனரேட்டிவ்க்கு ப்ளஸ்ன்னு போட்டோம், ரீஜெனரேட்டிவ்க்கு ப்ளஸ் தான், ரீஜெனரேட்டிவ் நெகட்டிவ் போடணும் சொன்னோம் இல்லையா? அப்போ ஐ சேஞ்ச் திஸ் ப்ளஸ் சைன் டு மைனஸ் சைன் ஹியர். The definition once again V naught dash is AV VI dash. So VI dash is VI minus beta V naught dash. அப்போ மைனஸாக இருக்கிறது இந்த பக்கம் வரும்போது ப்ளஸ் ஆகிடும், 1 ப்ளஸ்ன்னு ஆகிடும். தட் இஸ் ஏவி விஐ. இதுலேருந்து நம்ம இதை கண்டுபிடிக்க போகிறோம், ஏவிஎஃப்னு டிஃபைன் பண்ண போகிறேன், விச் பிகம்ஸ் ப்ளஸ். ஸோ 1 ப்ளஸ் ஏவி, அப்போ என்னாச்சு? 1 ப்ளஸ் ஏவி பீட்டான்னு வருது இல்லையா? இந்த ஃபேக்டர் எப்படியுமே கிரேட்டர் தென் 1 தானே, greater than 1 தானே, which implies in this case of degenerative feedback, negative feedback, AVF will be less than AV. So ஒரிஜினலாக இருந்த வோல்டேஜ் ஒரு ஃபீட்பேக் இல்லாத போது ஒரிஜினலாக இருந்த ஃபீட்பேக் உடைய கெயினை விட ஃபீட்பேக் ஆம்பிளிஃபையரோட கெயின் குறைஞ்சிடும். அதனால நமக்கு ஒன்றும் பரவாயில்ல, பாதகம் இல்லை. அதாவது வெறும் நம்ம அது ஒரு நெகட்டிவாக நம்ம எடுத்துக்கூடாது. நெகட்டிவ் ஃபீட்பேக் உடைய கெயின் கொஞ்சம் குறையட்டும், மல்டி ஸ்டேஜ் வச்சு கெயின் பண்ணிக்கலாம். நம்ம என்ன சொன்னோம்? ஃபீட்பேக்குனால அட்வான்டேஜஸ் இருக்குது சொன்னோம். அது எந்த அந்த அட்வான்டேஜ் லிஸ்ட்டை நம்ம போட போகிறேன், அந்த அட்வான்டேஜ் லிஸ்ட் எல்லாமே இது நெகட்டிவ் ஃபீட்பேக்கில் தான் இருக்குது. என்னெல்லாம் நம்ம அந்த லிஸ்ட்டு போடலாமா? இப்போ என்னெல்லாம் அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் இஸ் தட் தி ரிடக்ஷன் இன் நாய்ஸ். ஃபர்ஸ்ட் நாய்ஸ் ஃபேக்டர் அப்படிங்கிறது எப்பவுமே இருக்கும். தட் இஸ் அந்த டெம்பரேச்சர் ஹீட் ஆறுதாலையும் மற்ற பிக்கப் ஆறுதலையும் வரும். ரிடக்ஷன் இன் நாய்ஸ் நடக்கும். இதில் ஃபீட்பேக்கோடைய அட்வான்டேஜஸ் சொல்லிட்டு வரேன். நெகட்டிவ் ஃபீட்பேக்கோடைய அட்வான்டேஜ் ரிடக்ஷன் இன் நாய்ஸ், தென் ரிடக்ஷன் இன் டிஸ்டார்ஷன், the faithful amplification அப்படிங்கிறது நடக்கும். ரிடக்ஷன் இன் டிஸ்டார்ஷன். தேர்ட் பாயிண்ட் இஸ் கெயின் ஸ்டெபிலிட்டி. கெயின் என்னாருது? இது ஏவிஎஃப்ங்கிற கெயின் இருக்கு இல்லை, அது ஸ்டேபிளாக இருக்கும், மாறாது. ஸோ கெயின் ஸ்டெபிலிட்டிங்கிறது ஃப்ளாட்டாக இந்த ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ்க்கு ஃப்ளாட்டாக பர்ஃபெக்டாக இருக்கும். செகண்டு கெயின் ஸ்டெபிலிட்டி பார்க்காம இன்னொன்று என்ன பண்ணோம்? பேண்ட் விட்த்னு சொன்னேன் ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ்க்காக. ஸோ லார்ஜ் பேண்ட் விட்த் கிடைக்கும். நம்ம என்னெல்லாம் அட்வான்டேஜ் கிடைக்கிறது? அதாவது ஏவிஎஃப் கம்மியானா கூட இவ்வளோ அட்வான்டேஜஸ் இருக்குது நமக்கு. 6 முக்கியமான அட்வான்டேஜ் எழுதுவோம். ஃபர்ஸ்ட் ரிடக்ஷன் இன் நாய்ஸ், செகண்ட் ரிடக்ஷன் இன் டிஸ்டார்ஷன், தேர்ட் கெயின் has become stable with frequency and with temperature no change, fourth one is large bandwidth, FH minus FL is been increased so that faithful amplification will be available over a large frequency range. Fifth one is important thing is large, that is high input impedance. இதான் நமக்கு வேணும் சொன்னேன், அது கிடைக்கும் இந்த ஃபீட்பேக் நெட்வொர்க்லால. ஆறாவது லோ அவுட்புட் impedance கிடைக்கும். So all these 6 important points are achieved by the negative feedback. Therefore the negative feedback is the most preferred feedback amplifier for amplification of faithful amplification of signals. The 6 advantages இருக்கிறதால. So இது கெயின் குறைஞ்சாலும் நமக்கு இவ்வளவு அட்வான்டேஜ் வரதால we go for then degenerative feedback idea, right? So என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் இதில் நான் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். இதில் இன்னொரு முக்கியமான ஃபேக்டர் பண்ணலாம். கடைசியாக கண்டுபிடிச்ச இந்த ப்ராடக்ட் இருக்கு இல்லையா, ஏவி பீட்டாங்கிற ப்ராடக்ட் தானே நம்ம சொல்லிட்டு இருக்கோம். 1 மைனஸ் ஏவி பீட்டா என்ன ஆகுது அப்படின்லான்னு. திஸ் ஏவி பீட்டா ப்ராடக்ட் இஸ் கால்டு லூப் கெயின் அப்படின்னு பேர் இருக்கு. ஸோ தீஸ் ஆர் தி வேரியஸ் டெர்மினாலஜிஸ் யூஸ்ட். எஃபிஎன்னா ஃபீட்பேக் நெட்வொர்க் சொன்னேன், இது ஓப்பன் லூப் கெயின் சொன்னேன். அடுத்தது ஃபீட்பேக் வந்ததால் வரக்கூடியது போய் க்ளோஸ் லூப் கெயின் ஆர் கெயின் வித் ஃபீட்பேக் சொன்னோம். Then the factor AV times beta. Beta is a
feedback ratio. Ratio-na appo beta is equal to the Vf by V naught னு எழுதுறோம் இல்லையா? அதாவது ratio சொன்னா it's always less than 1 இல்லையா? It's a fraction. ஏன்னா V naught is larger than ஒரு பார்ட் தான் எடுத்து கொடுக்குறோம் சொன்னோம். அந்த அர்த்தத்தில் சொன்னேன். Then finally this quantity AV beta is called loop gain. So these are the various aspects of the positive feedback and negative feedback. Negative feedback is preferred for amplifiers because of these 6 important advantages, though the gain is little lower than the open loop gain. அப்போ பாசிட்டிவ் ஃபீட்பேக் உடைய அர்த்தங்கள் என்ன? பாசிட்டிவ் ஃபீட்பேக்னா என்ன அர்த்தம்? நம்ம இதை பார்க்குறோம் 1 மைனஸ்னு வந்தது இல்லையா? இதை வச்சுட்டு நம்ம அடுத்த டிசைன் பற்றி யோசிக்க போகிறோம். தட் வில் பி த நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்ளிகேஷன் ஆஃப் டிரான்சிஸ்டர். இது வரைக்கும் நம்ம டிரான்சிஸ்டரோட அப்ளிகேஷன்ஸ் இதெல்லாம் பார்த்துருந்தோம். ஒன்று ஆஸ் அ சுவிட்ச், ரெண்டு ஆஸ் அ ஆம்பிளிஃபையர். ஆம்பிளிஃபையரில் சிம்பிள் ஆம்பிளிஃபையரோட டிசைனை பற்றி சொல்லிட்டு, பயாசிங் பற்றி சொல்லிட்டு, மல்டி ஸ்டேஜை பற்றி சொல்லிட்டு, ஃபீட்பேக்குங்கிற ஒரு கான்செப்ட் வச்சுட்டு ஃபீட்பேக் ஆம்பிளிஃபையர் வரைக்கும் போயிருக்கோம். ஸோ 2 முக்கியமான அப்ளிகேஷன் பார்த்தோம். இப்போ இந்த ஃபீட்பேக்கை வச்சுட்டு பாசிட்டிவ் ஃபீட்பேக்கை வச்சு நம்ம பண்ணும்போது அந்த பாசிட்டிவ் ஃபீட்பேக் ஆம்பிளிஃபையர் நம்ம வேற ஒரு அப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ண முடியுது. தட் இஸ் கால்டு டிரான்சிஸ்டர் ஆசிலேட்டர். அதை பற்றி பார்க்கலாம்.